இந்த பர்சனுக்கு நீங்க சாப்பாடு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும். ஆனா அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, எந்த எக்ஸசைஸோ எந்த இதுவும் செய்ய மாட்டாரு. ஆனா அவர் 1 மாசம் கழிச்சு அவரோட வெயிட் கூடக்கூடாது. சோ இப்படி ஒரு சேலஞ்ச் கொடுப்பாரு. தெனாலிராமனும் என்ன பண்ணுவார், கட்டாயமா நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அதே மாதிரி 1 மந்த் ரொம்ப எக்ஸலண்டான ஃபுட் எல்லாம் கொடுக்க சர்வ் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப என்னன்னு போய் கேக்குறப்போ, ஒண்ணும் இல்லைங்க ராஜா, நான் வந்து இவருக்கு வந்து எல்லா விதமான உணவுகளும் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா பக்கத்துல வந்து ஒரு சிங்க கூடு இருக்குது. அந்த சிங்க கூண்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை அடைச்சு வச்சுட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, இந்த கூண்டுடைய அந்த தாப்பால் வந்து கரெக்டா இல்ல, அதனால நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படிங்கறது அவருக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. பக்கத்துல சிங்க கூண்டு இருக்குது, சிங்கம் எப்ப வேணாலும் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். சோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பயத்திலேயே அவரு அந்த 1 மாசம் இருந்ததுல அந்த ஃபுட் எதுவுமே அவருக்கு அப்சார்ப் ஆகல. சோ பயத்துக்கு வந்து அவ்வளவு வேல்யூ நம்ம பாடிக்குள்ள இருக்கு. சோ அதனால பயம் இருந்துச்சு அப்படின்னம்னா எது வேணாலும் அந்த பயமா இருக்கலாம். மேபி கடன் கட்ட முடியாத பயமா இருக்கலாம், ஆர் ஹெல்த் ரிலேட்டடான பயமா இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், ஆர் நான் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் எனக்கு வந்து சஸ்டைனபிளா இருக்குமா, எனக்கு அது வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேம் கொடுக்குமா, எனிதிங் அந்த மாதிரி பயமா இருக்கலாம். அந்த பயத்துக்கு வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு.